வெளிப்படுத்தின விசேஷத்தில் பல எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல ரகசியங்கள் அதில் அடங்கியுள்ளன. குறிப்பாக 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும், 7 வருட ஆட்சியிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே என்ன நடக்கும், ரகசிய வருகையை குறித்ததான ஏதேனும் வசனங்கள் உண்டா என வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தலில் பல சாரம்சங்கள் உள்ளன. இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள 5ஆம் வசனத்தை நாம் மையப்படுத்தி, அந்த வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையை உறுதிப்படுத்துகிறதா, அது இரகசிய வருகையை குறிக்கிறதா, அல்லது அது கிறிஸ்துமஸ் தினத்திலே நினைவு கூறுகிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பேசுகிறதா என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வசனத்துல ஆண் பிள்ளை என்று ஒரு பெயர் வருகிறது. அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை குறித்தும் இந்த வசனத்திலே வருகிறது. இப்போ நாம் இந்த காணொளியில அந்த ஆண் பிள்ளை யார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா, அல்லது சபையில முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிற ஜெயங்கொண்ட விசுவாசிகளை குறிக்கிறதா என்பதை தான் இந்த காணொளியிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இப்போ இந்த வசனத்துல 2 பிரிவினர் இருக்கிறார்கள். ஒருவர் அந்த ஆண் பிள்ளை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு அவர்கள் கூறும் விளக்கத்தை நாம் படித்தோம் என்றால், ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதை இயேசுவினுடைய பிறப்போடு அது இயேசுவை தான் கூறுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நமக்கு விளக்கங்கள் தேவையில்லை. ஆனால் நாம் வாசித்த 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உள்ள மற்றொரு குறிப்பு, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை என்பது வருகிறதுனால இது கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது என்று ஒரு சாரார் அதை வாதிட்டு வருகின்றனர். அப்படி என்றால் இந்த ஆண் பிள்ளை அதைதான் கிறிஸ்துமஸ் தினத்திலே நினைவு கூறுகிற வசனமா, அல்லது ராப்சர் எனப்படும் ரகசிய வருகையை தொடர்புடைய அந்த வேத வசனமா என்பதை நாம் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வைத்தே நாம் தியானிப்போம். முதலாவது, மற்றொரு பிரிவினர் என்ன கூறுகிறார்கள், அந்த ஆண் பிள்ளை என்பது சபையில வழக்கு பெற்ற ஜெயம் பெறுகிற முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிற விசுவாசிகளை அது குறிக்கிறது என்றும், எனவே அது இரகசிய வருகையை தான் குறிக்கிறது என்றும் அந்த அதிகாரத்தில் உள்ள 5ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து பேசுகிறார்கள். இப்போ ஒரு உதாரணத்துமாக நாம் வாசிப்போம். இதில் ரொம்ப ரகசியம் என்ன என்றால், இந்த வெளிப்படுத்தினல் அதிகாரம் முழுவதுமே, எல்லா அதிகாரமும் எதிர்காலத்தில் ஒரு சில அதிகாரங்களை தவிர எல்லா அதிகாரங்களும் இனி நடக்க போகிற காரியங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வரக்கூடிய நிகழ்ச்சியை குறிக்கிறது. எனவே இது எதிர்காலமாக இருப்பதனால இது கிறிஸ்துவஸ் அல்லது கிறிஸ்துவை குறிக்கவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, நாம் சொல்லும் மற்றொரு காரணத்தை நாம் வாசிப்போம். இரண்டாவது காரணம், வெளிப்படுத்தினல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் மற்றும் 27ஆம் வசனங்களை வாசிப்போம்.
அதில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் எப்படி அந்த பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றனோ அதுபோலவே சபையில் உள்ள நீங்களும் விசுவாசிகளும் பெறுவீர்கள் என்று அவர் தன்னை பின்பற்றுகிற சீஷர்களை, தம்மை பின்பற்றுகிற விசுவாசிகளை, 2000 ஆண்டுகளாக விசுவாசத்தில் நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வெகுமதி என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அது இயேசு கிறிஸ்து அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு சில வசனங்களையே நாம் வாசித்தோம் என்றால், இவளுடைய பிள்ளை, அதே நீங்கள் அந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பிள்ளையானது தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று இருக்கிறார். சரி, இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் பிள்ளையாக வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அது முதல் முக்கியமான குறிப்பு. 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்தார். அதன் பிறகு மரிக்கிறார், உயிர்த்தெழுகிறார். அதன் பிறகும் ஊழியம் செய்துதான் பிதாவினிடத்தில் வலது பாரசத்துக்கு போகிறார். எனவே அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ற வசனத்தை கிறிஸ்துவோடு கூட அவருடைய ஊழியத்தோடு கூட நீங்கள் பொருத்தி பார்த்தால் கூட அது பொருந்தாத ஒரு சூழ்நிலையை நாம் காண முடியும். இன்னொரு குறிப்பையும் நாம் படிப்போமே. வெளிப்படுத்தினல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனத்துக்கு பிறகு 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான ஒரு வசனம் தெரியும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்ப நல்லா கவனிக்கணும். இது இயேசு கிறிஸ்து மரியாள் என்று நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு மரியாள் எகிப்து போன்ற இடங்களுக்கு, நாசரேத் என்கின்ற இடங்களை நீங்கள் கணக்கில் கொண்டால் கூட 1260 நாள் அளவும் அவள் வனாந்திரத்திற்கு போனாள் என்பதை நாம் ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முடியாது. அப்படி என்றால் ரகசிய வருகையில் அவள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் தான் சபை பிள்ளைகள், இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேல் கோத்திரங்கள் 144,000 பேர், இவர்கள்தான் அவிதமான ஒரு உபத்திரவத்திற்கு, அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு உபத்திரவத்திற்கு உட்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, இது இயேசு கிறிஸ்துவோடு கூடவும் பெற்ற மரியாதையுடன் கூடவே நம்ம ஒப்பிட முடியாது. அடுத்த ஒரு வசனத்தையும் நாம் வாசிப்போமே. ஒரு சில ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வரக்கூடிய யோசேப்பின் சொப்பனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வெளிப்படுத்தினல் 12ஆம் அதிகாரத்தில் வருகிற சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீயோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அதுவும் ஒரு தவறு. ஏனென்றால் இங்கு யோசேப்பு கண்ட சொப்பனத்தையும் யோவான் கண்ட தரிசனத்திற்கும் பல வேறுபாடு உள்ளன. இரண்டையும் நாம் ஒப்பிட்டே பேச முடியாது. உதாரணத்திற்கு யோசேப்பு சொல்லுவார் 11 நட்சத்திரங்கள் என்று சொல்லுவார். ஆனால் யோவான் கண்ட தரிசனத்தில் 12 நட்சத்திரங்களை அந்த ஸ்திரீ அணிந்திருந்தாள் என்று வரும். இரண்டாவது, இப்போ இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையிலேயே ஒரு ஒற்றுமை இல்லை. நாம் இன்னும் சில வசனங்களை நாம் அதிலே படிச்சிட்டோம்னா, அந்த அதிகாரத்தில் யோசேப்பு கண்ட சொப்பனத்தில் ஒரு கிரீடம் இருப்பதாக பார்க்க முடியாது. ஆனால் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முதல் 2 வசனங்களை வீடுகளில் படித்து பார்த்தால்
அங்கு ஒரு கிரீடம் இருப்பதை காண முடியும். ஆக அங்கு உள்ளதற்கும் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திற்கும் வெளிப்படுத்தினர் 12ஆம் அதிகாரத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் உள்ளது. அங்கு சூரிய சந்திரனை குறித்து பார்க்கின்ற பொழுது வணங்குவதாக தெரிகிறது. இங்கு சூரியனும் சந்திரனும் வெவ்வேறு இடத்தில் இருக்கின்றது. அது இந்த யோவானுடைய தரிசனத்தில் அவருடைய பாதத்தில் சந்திரன் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இது ரெண்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வெளிப்படுத்தல், இந்த விசேஷம் முழுசுமே எதிர்காலத்தை குறிக்கிற தீர்க்க தரிசனமாக இருக்கின்ற பொழுது நாம் அந்த ஆதியாகமம் 37 ஒப்பிட்டு நம்ம பேச முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படி என்றால் இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒரு இடத்துல ஸ்திரீ என்று நம்ம சபையை எடுத்துக்கொண்டால் அந்த அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்த்தோம் என்றால் அது இஸ்ரவேலர்கள் படப்போகிற பாடுகளாக வருகிறது. அப்போ நமக்கு என்ன ஒரு வசனம் அவசியமாகிறதுனா, சபையை குறித்தும் இஸ்ரவேல் கோத்திரத்தை குறித்தும் ஏதேனும் ஒரு தொடர்புபடுத்தி வசனங்கள் நிருப பகுதியில் வந்திருக்கிறது என்று நாம் வாசித்தோம் என்றால் நீங்கள் அற்புதமாக புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 25-26 வசனத்தில் நீங்கள் அருமையாக ஆவியானவர் சபையையும் இஸ்ரவேல் கோத்திரத்தையும் ஒப்பிட்டு இருப்பார். வாசிப்போம் அந்த வசனங்களை. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். நாம் என்ன நினைக்கிறோன்னா, சபை பிள்ளைகள் ரட்சிப்பு, அந்த விவரங்கள், ரட்சிப்பு என்பது சபைக்குரியது என்று நாம் நினைத்து கொண்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் காக்கப்பட போகிறார்கள், விடுதலை பண்ணப்பட போகிறார்கள், அவர்களும் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்று இரு தரத்தாரையும் இந்த வசனம் ஒப்பிட்டு சொல்லுகிறது. இதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வெளிப்படுத்தின 7ஆம் அதிகாரத்தையும் புரிந்து கொள்ளலாம். முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதே வசனத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 2 அதிகாரங்களிலும் இரு தரப்பான சபை பிள்ளைகளும் வருவார்கள், இஸ்ரவேலரும் வருவார்கள். எனவே வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரத்தில் உள்ள 5ஆம் வசனம் ரகசிய வருகையை அது உறுதிப்படுத்துகிறது. ஆண் பிள்ளை என்பது சபையில போஷித்து வளர்க்கப்பட்ட வேத வசனங்களால் நிறைந்தவர்கள், முடிவு பரிந்தும் ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிற அந்த ஜெயங்கொண்ட பிள்ளைகளையே குறிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வெளிப்படுத்தல் புத்தகம் கூட ரகசிய வருகையை கூறுகிறது, வலியுறுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தது போல இங்கு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்றால், இந்த 7 ஆண்டுகள் 1260 நாட்கள் என்று வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. அப்போ இந்த காலகட்டங்களில் இஸ்ரவேலருக்கு என்ன ஆகும்? இதில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது சபையானது ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் மிகாவேலோடு கூட யுத்தத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சாத்தான் தள்ளப்படுகிறான் என்று பார்க்கிறோம். 1260 நாட்கள் சபையானது, ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள் என்று வருகிறது. அப்போ இந்த காலகட்டங்களிலே தான் இஸ்ரேல் தேசத்திலே ஆலயம் கட்டப்படும். இந்த காலகட்டங்களிலே தான் 2 சாட்சிகள் வந்து அநேக பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் அங்கே மரிப்பார்கள் என்பதை நாம் காண முடியும். அந்த காலகட்டத்தில் தான் அந்த முத்திரையை தரிக்காத பிள்ளைகளை அவன் தண்டிக்க போகிற காரியத்தையும் நீங்கள் புரியலாம். இந்த காலகட்டத்தில் தான் 1,44,000 பேர் இஸ்ரவேலர்கள் முத்திரை போடப்பட்டவர்களாக
அவர்களை பாதுகாக்கிற காரியங்களை குறித்ததான வசனங்கள் வரலாம். இந்த காரியங்களில தான் யூதேயா மலைகளுக்கு இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:15 சொன்னது போல, நீங்கள் யூதேயா மலைகளுக்கு ஓடி போங்கள் போன்ற மகா உபத்திரவ காலத்தை அவர்கள் சந்திக்கிறதை நீங்கள் காண முடியும். இந்த காணொளியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வசனங்கள் என்ன என்றால், எடுத்துக்கொள்ளப்படுதல். அதை நாங்கள் கிரேக்க மொழியில ஹார்பசோ என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை தான் இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இந்த காணொளியின் முடிவிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இரகசிய வருகையை நிருபங்கள், சுவிசேஷங்கள், தானியேல் போன்ற 70 வார கணக்கு இவைகளை தவிர்த்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலும் இந்த விதமான இரகசிய வருகையை உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காணொளியை நீங்கள் உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நாங்கள் இந்த இரகசிய வருகை தொடர்பான போட்ட காணொளிகளையும் நீங்கள் அதில் உள்ள வசனங்களையும் சத்தியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த இரகசிய வருகைக்கு உங்களையும் உங்கள் உறவினர்களையும் சபை பிள்ளைகளையும் அந்த ஒரு விழிப்புணர்வோடு கூட அதற்கு நீங்கள் தயாராகும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, ஸ்தோத்திரம்.